ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஆட்டநாயகன் ஸ்போர்ட்ஸ் சேனல். IPL 2024 டாப் 10 பெஸ்ட் ஓப்பனிங் பேர் யார் யார் இருக்க போறாங்கன்னு இந்த வீடியோவில் பார்க்க போறேன் நண்பா. நீங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. நீங்களும் பார்த்துட்டு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாப் 1ல சிஎஸ்கே டீமோட ஓப்பனர்ஸ் ஆன ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் டெவன் கான்வே தான் நண்பா இருக்காங்க. உங்க ரெண்டு பேரும் போன சீசன் வேற லெவல் விளையாண்டாங்க நண்பா. உங்க இல்லைன்னா டைட்டிலே அடிச்சிருக்க முடியாது சிஎஸ்கே டீம் போன சீசன். ஏன்னா தரமா விளையாண்டாங்க நண்பா. அக்ரெசிவ்லாம் காட்ட மாட்டாங்க. அப்படியே மேட்ச் அப்படியே மெதுவாக கொண்டு போய்கிட்டே இருப்பாங்க நண்பா. சீட்டாங்க ரோல்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, மேட்ச் அப்படியே மெதுவாக கொண்டு போய் கடைசியில் அடிச்சு முடிக்கிறது தான் சீட்டாங்க ரோல். அதே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ரெண்டு பேருமே நல்லா விளையாண்டாங்க நண்பா. முக்கியமா டெவன் கான்வே போன சீசன் வேற லெவலில் விளையாண்டாப்ல நண்பா. IPL 2023 ஃபைனல்ல டைட்டில் அடிக்கிறதுக்கு முக்கியமான காரணமே டெவன் கான்வே தான். ஏன்னா 47 ரன் அடிச்சு கொடுத்தாப்ல நண்பா. அந்த 47 ரன்னே சிஎஸ்கே டீம் ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணமே நண்பா. மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட்ல வாங்கிட்டாப்ல டெவன் கான்வே. வேற லெவல் விளையாண்டாப்ல நண்பா. இந்த சீசன் ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் டெவன் கான்வே தான் விளையாட போறாங்க, எந்த மாற்றமே இல்லை. அடுத்த டாப் 2 பெஸ்ட் ஓப்பனர்ஸ் யாருன்னா மும்பை இந்தியன்ஸ் டீமை சேர்ந்த ரோஹித் சர்மா அண்ட் இஷான் கிஷன். உங்க ரெண்டு பேர் போன சீசன் ஒழுங்காவே ஃபார்ம்ல இல்லாம இருந்தாங்க நண்பா. இந்த சீசன் கண்டிப்பா வந்துருவாங்க ஃபார்ம்ல. ஏன்னா ரோஹித் சர்மா வேற கேப்டன்சி இல்லாம இருக்கிறாப்ல, கேப்டன்சி இருந்து விலகிட்டாப்ல. கேப்டன்சி வளர்ந்தனால தரமான ஒரு ஃபார்ம்ல வரப்போறாப்ல நண்பா. நல்ல ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும் கேப்டன்சி இல்லாம இருக்கும்போது. வேர்ல்டு கப் 2023 இந்தியன் டீமுக்காக ரோஹித் சர்மா எப்படி விளையாண்டாப்லையோ அதை விட பயங்கரமா மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு IPL 2024 வேற லெவல் விளையாட போறாப்ல. அதே மாதிரி இஷான் கிஷனும் வேற லெவல் விளையாட போறாப்ல நண்பா. T20 வேர்ல்டு கப் வரப்போறதுனால என்னுடைய பேர் T20 வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல இருக்கணும்னு வெறித்தனமா விளையாட போறாப்ல நம்ம இஷான் கிஷன். அடுத்த டாப் 3 பெஸ்ட் ஓபனர்ஸ்ல யார் இருக்காங்கன்னா நம்ம RCB சேர்ந்த ஃபாஃப் டு பிளஸி அண்ட் விராட் கோலி தான் நண்பா இருக்காங்க. போன சீசன் உங்க ரெண்டு பேர் வேற லெவல் விளையாண்டாங்க நண்பா. இவங்க ரெண்டு பேரும் பெர்ஃபார்ம் பண்ணாத போன சீசன் RCB ஜெயிக்கிற நிலைமையில இருந்தது நண்பா. இல்லைன்னா தோத்துக்கிட்டே இருப்பாங்க. போன சீசன் உங்க ரெண்டு பேரும் வேற லெவல் விளையாண்டாங்க. முக்கியமா நம்ம ஃபாஃப் டு பிளஸ் 720 ரன்னுக்கு மேல அடிச்சாப்ல நண்பா. அந்த 720 ரன்ல பாதி ரன் வந்து ஓப்பனிங்ல அடிச்சது நம்ம விராட் கோலி. தரமான ஒரு ஃபார்ம்ல இருந்தாப்ல நண்பா. போன சீசன் செஞ்சுரிலாம் போட்டு பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாப்ல. இந்த சீசன்லயும் RCB டீமுக்காக ஓப்பனிங் பண்ண போறது நம்ம ஃபாஃப் டு பிளஸ் விராட் கோலி தான் பண்ண போறாங்க நண்பா. எந்த மாற்றமும் இல்லை. பட் ஃபாஃப் டு பிளஸ் SA T20 லீக்ல ஒழுங்கான ஃபார்ம்ல இல்லாம இருக்காப்ல நண்பா. வராப்ல அவுட் ஆகி போறாப்ல. இதனால ஒழுங்காவே பெர்ஃபார்ம் பண்ண அவங்க டீமே லாஸ்ட்ல கிடக்கு. என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. பெங்களூரு அணி ஃபாஃப் டு பிளஸியோட ஃபார்ம் தான் முக்கிய நண்பா RCB டீமுக்கு. அடுத்து நம்பர் 4ல யார் பெஸ்ட் ஓபனர்ஸா இருக்காங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸை சேர்ந்த சாஸ் பட்லர், யஜஸ்வி ஜெய்ஸ்வால். இவங்க ரெண்டு பேர் போன சீசன் வேற லெவலில் வேண்டாங்கன்னு சொல்லலாம் நண்பா. IPL 2022 ஜாஸ் பட்லர் ஒரு தரமான ஒரு ஃபார்ம்ல இருந்தாப்ல நண்பா. டாப் 3 IPL அதிக ரன் அடிச்ச ஒரு பிளேயரா இருக்காப்ல நம்ம ஜாஸ் பட்லர். யஜஸ்வி ஜெய்ஸ்வால் போன சீசன் தரமா விளையாண்டாப்ல நண்பா. 13 பாலுக்கு 50 ரன்ல அடிச்சு பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணாப்ல. முதல் பால்ல இருந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காப்ல நண்பா. முடிஞ்சா நீ அவுட் ஆக காமி, அப்படி அவுட் ஆக்கலைன்னா நான் அடிப்பேன், தரமா அடிப்பேன்னு சொல்லிட்டு பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிருக்காப்ல. இப்ப நண்பா டெஸ்ட் மேட்ச் நடந்தது நண்பா. இந்தியாவுக்கு இங்கிலாந்துக்கு டெஸ்ட் மேட்ச் நடந்தது. அதுல பயங்கரமா விளையாண்டாப்ல நண்பா. முதல் பால்ல இருந்தே அட்டாக் பண்ணிக்கிருக்காப்ல. இந்த IPL 2024 இவங்க ரெண்டு பேரும் ஓப்பனர்ஸா இருக்க போறாங்க. கண்டிப்பா யஜஸ்வி ஜெய்ஸ்வால் போன சீசன்ல விளையாண்டது மாதிரி இந்த சீசன்ல பயங்கரமா விளையாட ஆரம்பிப்பாப்ல. அடுத்து டாப் 5 பெஸ்ட் ஓப்பனர்ஸ் யாருன்னா குஜராத் டீமை சேர்ந்த ரித்திமன் சாகா அண்ட் சுமன் கில் நண்பா. போன சீசன் சுமன் கில் வெறித்தனமான ஒரு ஃபார்ம்ல இருந்தாப்ல. டாப் 2 IPL அதிகமான ஒரு ரன் அடிச்ச ஒரு பிளேயரா இருக்காப்ல நண்பா. வெறித்தனமா விளையாண்டாப்ல. 870 ரன்னுக்கு மேல அடிச்சுட்டு இருந்தாப்ல. இந்த சீசன்ல இருந்து அஸ் அ கேப்டனா ஆட போறாப்ல நண்பா. ஹர்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு போனதுனால குஜராத் டீமுக்கு கேப்டனா நம்ம சுமன் கில் தான் போட்டிருக்காங்க. அஸ் அ கேப்டனா இருந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேனா எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாப்லன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சுமன் கில். அப்புறம் நம்ம ரித்திமன் சாகா நண்பா. ரித்திமன் சாகா வந்து எப்படியாவது ஒரு மேட்ச்ல அடிச்சிருவாப்ல நண்பா. ஏதாவது ஒரு 30-40 ரன் அடிச்சு கொடுத்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டு போயிருவாப்ல. இந்த சீசன்ல சுமன் கில் அண்ட் ரித்திமன் சாகா உங்க ரெண்டு பேர் தான் ஓப்பனிங் பேட்ஸ்மேனா இருக்க போறாங்க குஜராத் டைட்டன்ஸ்க்கு. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்னு. அடுத்து டாப் 6 பெஸ்ட் ஓப்பனிங் பேட்ஸ்மேனா யார் இருக்க போறாங்கன்னா சன்ரைஸ் ஹைதராபாத் டீமை சேர்ந்த டிராவிஸ் ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா. உங்க ரெண்டு நண்பா இருக்க போறாங்க. டிராவிஸ் ஹெட்டை பத்தி இந்தியா முழுக்க தெரிஞ்சிருக்கு நண்பா. அப்படி வேண்டாப்ல நண்பா. இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா ஒரு இந்தியாவுடைய கனவை அப்படியே மூடிட்டு போயிட்டாப்ல. ஏன்னா பயங்கரமா விளையாண்டாப்ல நண்பா. வேர்ல்டு கப் 2023 ஃபைனல்ல தரமா விளையாண்டு அவங்க
டீமை ஜெயிக்க வச்சிட்டாப்ல. இந்த சீசன் சன்ரைஸ் ஹைதராபாத் டீம் 6 கோடிக்கு எடுத்திருக்காங்க நம்ம டிராவிஸ் ஹெட்டை. கண்டிப்பா ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தான் இருக்க அதிக வாய்ப்பு இருக்கு. அப்புறம் அபிஷேக் சர்மாவும் நல்ல ஒரு அட்டாக்கிங் பிளேயரா தான் இருக்காப்ல நண்பா. கண்டிப்பா உங்க 2 பேர் தான் இந்த சீசன்லயும் ஓப்பனிங் பேட்ஸ்மேனா இருக்க போறாங்கன்னு எனக்கு தோணுது. அடுத்து டாப் 7ல யார் பெஸ்ட் ஓப்பனர்ஸ் இருக்க போறாங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் டீமை சேர்ந்த சிக்கர் தவான் அண்ட் பேரிஸ்டோ நண்பா. போன சீசன்ல ஓப்பனிங் பேட்ஸ்மேனா நம்ம சிக்கர் தவான் மட்டும்தான் அவங்க டீமுக்கு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணது நண்பா. மற்ற பிளேயர்ஸ் யாருமே ஒழுங்காவே பெர்ஃபார்ம் பண்றது இல்ல. அதனாலதான் பஞ்சாப் கிங்ஸ் அணி சீசனுக்கு சீசன் பிளே ஆஃப் போறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க நண்பா. பட் இந்த சீசன்ல இருந்து புது பஞ்சாப் கிங்ஸ் அணியா மாறணும்னா அவங்களுடைய ஓப்பனர்ஸ் கிளிக் பண்ணி ஆகணும் நண்பா. சிக்கர் தவான் அண்ட் ஜானி பெரிஸ்டோ உங்க 2 பேரையும் ஓப்பனர்ஸா கொண்டு வரணும் பஞ்சாப் கிங்ஸ் அணி. அப்பதான் உங்களால ஜெயிக்க முடியும் நண்பா. ஓப்பனர்ஸ் கரெக்டா இருந்தா மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனால நல்லா விளையாட முடியும். அப்பதான் கான்பிடன்ட் வரும். அடுத்து டாப் 8ல பெஸ்ட் ஓப்பனர்ஸா யார் இருக்கிறாங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ட் டீமை சேர்ந்த குயின்டன் டிகாக் அண்ட் கெயில் மேயர்ஸ். இவங்க 2 பேரும் போன சீசன் கேஎல் ராகுலுக்கு இன்ஜுரி ஏற்பட்டதுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் ஓப்பனர்ஸா விளையாண்டாங்க நண்பா. குஜராத்துக்கு அழிச்சிட்டா நினைக்கிறேன். அந்த மேட்ச்ல ஜெயிக்க முடியல. ஆனா அந்த மேட்ச்ல வேற லெவல்ல விளையாண்டாங்கன்னே சொல்லலாம் நண்பா. குயின்டன் டிகாக் எல்லாம் ஐபிஎல் 2022ல பீஸ்ட் மோட்ல பேட்டிங் ஆடினாப்ல நண்பா. வேற லெவலான ஒரு ஃபார்ம்ல இருந்தாப்ல. பட் போன சீசன் குயின்டன் டிகாக் லேட்டா ஐபிஎலுக்கு வந்ததுனால கெயில் மேயர்ஸ் அந்த இடத்த பிடிச்சிட்டாப்ல நண்பா. இல்லைன்னா குயின்டன் டிகாக் தான் விளையாண்டுருப்பாப்ல. பட் இந்த சீசன் கேஎல் ராகுல் நம்பர் 4 விளையாட போறதா ஒரு நியூஸ் போய்கிட்டு இருக்கு நண்பா. அதனால குயின்டன் டிகாக் அண்ட் கெயில் மேயர்ஸ் ஓப்பனிங் பேட்ஸ்மேனா இருக்க போறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. அடுத்து டாப் 9ல த பெஸ்ட் ஓப்பனிங் பேட்ஸ்மேனா யார் இருக்க போறாங்கன்னா டெல்லி கேபிட்டல் டீமை சேர்ந்த டேவிட் வார்னர் அண்ட் பிரித்வி ஷா நண்பா. போன சீசன் பிரித்வி ஷா ஒழுங்காவே பெர்ஃபார்மே பண்ணல. ஐபிஎல் 2021ல வேற லெவல் ஆண்டாப்ல நண்பா. சரியான ஒரு பீக்ல இருந்தாப்ல நம்ம பிரித்வி ஷா. ஐபிஎல் 2022க்கு அப்புறம் ஃபார்ம்லே இல்லாம தான் இருக்காப்ல நண்பா. இந்த சீசன்ல ரிட்டைன் பண்ணிருக்காங்க டெல்லி கேபிட்டல் அணி நம்ம பிரித்வி ஷாவை. கண்டிப்பா ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்க போறோம்னு பீஸ்ட் மோட்ல விளையாட போறாப்ல பிரித்வி ஷான்னு எனக்கு தோணுது. டேவிட் வார்னர் போன சீசன் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணதே நம்ம டேவிட் வார்னர் தான். ஓப்பனிங்ல யாருமே ஒழுங்காவே பெர்ஃபார்மே பண்ணல நண்பா அவங்க டீம். அதனாலதான் அவங்க டீமால பிளே ஆஃப் கூட போக முடியாம போச்சு. இந்த சீசன்ல இருந்து ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்க போறோம்னு நம்ம பிரித்வி ஷாவும் சரி நம்ம டேவிட் வார்னரும் சரி பயங்கரமா ஆட போறாங்க. அடுத்த டாப் 10ல த பெஸ்ட் ஓப்பனர்ஸா யார் இருக்க போறாங்கன்னா கொல்கத்தா அணியை சேர்ந்த குர்பாஸ் அண்ட் வெங்கடேஷ் ஐயர் தான் நம்ம இருக்க போறாங்க. போன சீசன் உங்க 2 பேரும் நல்லா தான் நண்பா ஸ்டார்ட் பண்ணாங்க. திடீர்னு ஒவ்வொரு மேட்ச்லயும் ஓப்பனர்ஸை மாத்திக்கிட்டே இருக்காங்க நண்பா கொல்கத்தா அணி. என்னன்னே தெரியல. ஜெகதீசன் ஆட வச்சாங்க. ஜெகதீசனை ஒழுங்கா ஆடலைன்னு குர்பாஸ் ஆட வச்சாங்க. குர்பாஸையும் உட்கார வச்சுட்டு சேசன் ராய் ஆட வச்சாங்க. இப்படி மாத்திக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு மேட்ச்லயும் கொல்கத்தா அணி. அதனாலதான் உங்களால ஒழுங்காவே பெர்ஃபார்மே பண்ண முடியல நண்பா ஓப்பனிங்ல. இந்த சீசன்ல முன்னாள் கேப்டனான கௌதம் கம்பீர் ஜாயின் பண்ணிருக்காப்புல அஸ் அ மென்டரா. இந்த சீசன்லயாவது உங்களுடைய ஓப்பனர் பிரச்சனை தீர்மானம் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு குர்பாஸ் அண்ட் வெங்கடேஷ் ஐயரை வச்சு விளையாண்டா நல்லா இருக்கு நண்பா. ஓப்பனிங்ல வேற லெவல் விளையாடுவாங்க. குர்பாஸ் எல்லாம் பயங்கரமான ஒரு ஃபார்ம்ல இருக்காப்ல நண்பா. சரி ஓகே நண்பா, நீங்க சொல்லுங்க ஐபிஎல் 2024ல பெஸ்ட் ஓப்பனர்ஸா யார் இருக்க போறான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.